ஹஜ்ஜ ஒருத்தவங்க எந்த தீமையும் செய்யாம முடிச்சு திரும்புறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான நன்மை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத்தி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். யார் ஒருவர் ஹஜ்ஜை எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் செய்கின்றார்களோ, ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு. அவர் எந்த குற்றமும் செய்யாமல் ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்றார் என்று சொன்னால் அவர் அன்று பிறந்த தாய் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தையை போல் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ பிறந்த குழந்தைக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, பட் நான் ஏற்கனவே செஞ்ச நன்மை எனக்கு இருக்கு, அப்போ பிறந்த குழந்தையோட என்ன எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? எந்த தீமையும் கிடையாது என்று தான் சொல்கின்றார்கள். நன்மையை பத்தி பேசல. ஆனால் அன்று பிறந்த குழந்தையும் நாமும் சமமாக மாட்டோம். யார் ஒரு ஹஜ்ஜை எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அன்று பிறந்த குழந்தையை போல் மன்னிக்கப்படும். அதே நேரத்தில் அன்று பிறந்த குழந்தைக்கு அவர் சமமாக மாட்டார். அல்லாஹ்வுடைய தரஜாவை எங்கோ உயர்த்தி விட்டார். ஏன்னா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டுருச்சு. ஹஜ்ஜுடைய நன்மை கிடைத்து அவர் அதீத நன்மைசாலியாகி விடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலி உம்ரா சர்வீஸ் சிறப்பான முறையில் பல சலுகைகளுடன் இயங்கி வருகிறது. உம்ரா செய்ய விரும்புவோர் ஸ்கிரீனில் தெரியும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஹஜ்ஜ ஒருத்தவங்க எந்த தீமையும் செய்யாம முடிச்சு திரும்புறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான நன்மை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத்தி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். யார் ஒருவர் ஹஜ்ஜை எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் செய்கின்றார்களோ, ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு. அவர் எந்த குற்றமும் செய்யாமல் ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்றார் என்று சொன்னால் அவர் அன்று பிறந்த தாய் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தையை போல் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ பிறந்த குழந்தைக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, பட் நான் ஏற்கனவே செஞ்ச நன்மை எனக்கு இருக்கு, அப்போ பிறந்த குழந்தையோட என்ன எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? எந்த தீமையும் கிடையாது என்று தான் சொல்கின்றார்கள். நன்மையை பத்தி பேசல. ஆனால் அன்று பிறந்த குழந்தையும் நாமும் சமமாக மாட்டோம். யார் ஒரு ஹஜ்ஜை எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அன்று பிறந்த குழந்தையை போல் மன்னிக்கப்படும். அதே நேரத்தில் அன்று பிறந்த குழந்தைக்கு அவர் சமமாக மாட்டார். அல்லாஹ்வுடைய தரஜாவை எங்கோ உயர்த்தி விட்டார். ஏன்னா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டுருச்சு. ஹஜ்ஜுடைய நன்மை கிடைத்து அவர் அதீத நன்மைசாலியாகி விடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலி உம்ரா சர்வீஸ் சிறப்பான முறையில் பல சலுகைகளுடன் இயங்கி வருகிறது. உம்ரா செய்ய விரும்புவோர் ஸ்கிரீனில் தெரியும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.